ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரூடெக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மலை பிடிக்காத மனிதன். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புற வாங்க வீடியோக்குள்ள போலாம். மலை பிடிக்காத மனிதன் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கா ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் டிராமா ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. விஜய் மில்டன் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி, சரத்குமார், சத்யராஜன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டா இருக்காரு. நம்ம சரத்குமார் கீழே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல இவர் கூட்டிட்டு போய் அந்தமான்ல தனியா யாருக்கும் தெரியாம ஒரு தீவுல ஒளிச்சு வைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரவுடிங்க கிட்ட பிரச்சனை பண்ணி எக்ஸ்போஸ் ஆகி மிகப்பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்ட்ல ஒரு மினிஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்ணி அவரோட குடும்பத்தையே இழந்துட்டு யாருக்கும் தெரியாம ஊரையே செத்துட்டு தான் நம்ப வச்சுட்டு அந்தமான்ல போய் தனியா ஒரு வாழ்க்கை வாழமோ இந்த பிரச்சனைக்கு நடுவில் மாட்டிக்கிறவர் எப்படி தப்பிக்கிறாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமாவை தான் நரேட் பண்ணியிருக்காங்க. டைரக்டரே பிரஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் எடுத்த படத்தையே ஒட்டுமொத்தமா வேற மாதிரி உருட்டி பரட்டி 1.5 மாசத்துக்கு ஒரு கிளிப்பிங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லார வயிற்றுலயுமே புளிய கரைச்சுட்டு போயிருவாரு. அந்த மாதிரிதான் வேண்டாம் விருப்பா பிள்ளைய பத்து காண்டாமிருகம்னு பேர் வச்ச கணக்கா அவன் ஒரு படத்தை டைரக்டரோட இஷ்டத்துக்கு விடாம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி படத்தை எடுத்து கட் பண்ணி வச்சா இப்படிதான் இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹாலிவுட் சைட்ல டைரக்டர்ஸ் கட்னே மூவிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்சுனோட டீசென்டா வாட்சபிளா நீட்டா தான் இருக்கு. அதை தாண்டி நிறைய பேர் நிறைய விஷயத்துல தலையிடுறதுனால வந்த வேணாதான் இந்த படம்னு நான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டரோட தான் நீட்டா எடுத்திருந்தாங்க. பட் எதுவுமே அந்த அளவுக்கு ப்ராப்பரா ஸ்கிரீன் பே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்ல ஒர்க் அவுட் ஆகலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா டீசென்டா எஃபெக்டிவா பண்ணியிருந்தாலுமே படத்துல ஸ்டோரி, கண்டென்ட், கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன் எல்லாமே படுத்ததுனால அது எதுவுமே இந்த மூவில பெருசா எடுபடலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால ரியலைஸ் பண்ண முடியுங்க. அண்ட் இந்த மூவில வில்லனோட கேரக்டரைசேஷன் 2-3 ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட், பார் ஃபைட்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயத்த பண்ணியிருந்தாங்க. பட் அதை தாண்டி ஹூ டன் இட்ங்கிற மர்டர் மிஸ்ட்ரி டிராமா ஸ்டைல நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுங்கிற ஸ்பை டிராமாவே ஓவர் ஹீரோயிசமோட நிறைச்சு கமர்ஷியல் மாஸ் மசாலாவை திணிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோக்கு மாஸ் ஏத்துறன்னு சொல்லி ஒன் லைன் டைலாக் பஞ்சுன்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலயுமே என்டர்டைன்மெண்ட்டும் என்கேஜ்மெண்ட்டும் இல்லாம படத்தை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. மூவில நிறைய விஷயம் ரொம்ப ஆர்டிபிஷியலாவும் டிராமாட்டிக்காவும் அப்படியே ஸ்டேஜிங் தெரிஞ்சிச்சு. அது தாண்டி ஓவர் கேஸ்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய சீன்ஸ்ல நிறைய பேரை வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பல படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பரட்டி உருட்டி எடுத்த படம் ஓடலங்கும் போது மன வருத்தமா தான் இருக்கும். ஒரு பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் இது. இந்த மூவி நீங்க தியேட்டர்ல பாத்துட்டீங்களா இல்லங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து டாடா பை, see you and love you all.